Taste the Daily. தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை வழங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழா. அதிமுக தலைமை கழகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரின் 108வது பிறந்த நாள் விழாவையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானமும் வழங்கிய அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்பு. புரட்சித் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை கழக அலுவலகத்திற்கு வந்த பொதுச் செயலாளரை புத்தகம் கொடுத்து வரவேற்ற கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் திமுக அரசு முடக்கி இருப்பதாக குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, ஸ்டாலின் ஆட்சியில் பல கொள்ளைகள் நடப்பதாக விமர்சித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவரின் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் 2026 அதிமுக ஆட்சி அமைய உறுதியேற்போம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். இப்பொழுது ஏதோ விபத்திலே இந்த ஆட்சி வந்து இந்த நிலம் 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இல்லை என்பதற்காக இப்பொழுது காஞ்சமாடு கம்பில் ஊதல் என்று கிராமத்திலே பழமொழி சொல்லுவார்கள். அதை போல இப்பொழுது கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுகின்ற தேர்தலாகத்தான் 2026 ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலிலே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாளில் நாம் சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை, மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைப்போம் என்று உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படங்களுக்கு மாலை செலுத்தும் எளிய மக்கள். காலங்கள் பல கடந்தும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீக்கமற நிறைந்திருக்கிறார் நம் புரட்சித் தலைவர். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அன்னை தமிழுக்காக இன்னுயிர் துறந்த மொழிப்போர் தியாகிகளின் திரு உருவப்படங்களுக்கு அதிமுக மாணவரின் சார்பாக மரியாதை. கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் 25ஆம் தேதி வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மதுரையில் 3 நாட்கள் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் 2 உயிரிழந்த நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த அவலம். கருணாநிதிக்கு விளம்பரம் தேட பல கோடியில் கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு மைதானம் மாடுகள் புல்மேயக்கூட பயன்படாத நிலையில் ஸ்டாலின் அரசு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவில்லை என மக்கள் ஆதங்கம். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் தற்போது வரை 6 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 350க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டியை பயன்படுத்தி கருணாநிதி பரம்பரையின் அடுத்த வாரிசுக்கு விளம்பரம் தேடியதில் காட்டிய அக்கறையை பாதுகாப்புக்காக போட்டி நடத்துவதில் காட்டியிருந்தால் இந்த அவலம் நிகழ்ந்திருக்காது என மக்கள் காட்டம். ஜல்லிக்கட்டை தடை செய்ய ஜாதி பிரச்சனையை தூண்டிவிடுவதாக மக்கள் விரோத திமுக அரசு மீதும் ஆண்ட பரம்பரை என பேசிய விடியா திமுக அமைச்சர் மீதும் மக்கள் குற்றச்சாட்டு. சமூக நீதி வேடம் போடும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தன் தந்தை பெயரில் ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைத்து மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக ஆதங்கம்.
அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இந்த திருநங்கைகள் ஒரு 4-5 பேர் வந்து ஒரு 10-15 காளைகள் வளர்க்குறாங்க. அவங்க காளைகளை இந்த போட்டியில கலந்துக்க விடாம அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய தூண்டுதல் பேரு அந்த காளைகளுக்கு அனுமதி வழங்காம டோக்கன் வழங்காம அவர்களையும் புறக்கணித்து இருக்கிறது. அப்போ திருநங்கைகளை புறக்கணிச்சிட்டீங்க, தாழ்த்தப்பட்டவர்களை புறக்கணிச்சிட்டீங்க. தொடர்ச்சியாக தமிழர்களுடைய ஒற்றுமைகளையும் எப்படியாவது சாதிய பிரச்சனையை தூண்டிவிட்டு மீண்டும் இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும். அப்படி இல்லைனாக்க திறந்த வெளியில நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு கொண்டு போயிட்டு கலைஞர் அரங்கத்துக்குள்ள நடத்தி வைக்கணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விளைநிலத்தை காக்க போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டவர்கள் முண்டாசு கட்டிக்கொண்டு விவசாயி வேஷம் போடுவதை பார்த்து மக்கள் விமர்சனம். கரும்பு காட்டிற்கு காங்கிரீட் சாலை போட்ட ஸ்டாலினின் நாடகத்தையே அமைச்சர் ஏவ வேலுவின் நாடகம் மிஞ்சிவிட்டதாக மக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே எருதாட்ட நிகழ்ச்சியில் எருது குத்தியதில் இளைஞர் பலி. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிர் பிரிந்தது. நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளுக்கு விநியோகிப்பதற்காக கொள்முதல் செய்யப்பட்ட 23 மருந்துகள் தரமற்றது என சோதனையில் கண்டுபிடிப்பு. காய்ச்சல், தைராய்டு, இதய நோய்களுக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் தரமற்றதா என நோயாளிகள், பொதுமக்கள் கலக்கத்தில் உள்ள நிலையில் வீணடிக்கப்பட்ட மக்களின் வரிப்பணம். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளுக்கு விநியோகித்த 23 மருந்துகள் தரமற்றது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மருத்துவத்துறையில் அரங்கேறும் குளறுபடிகளை தினந்தோறும் சுட்டிக்காட்டியும் வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். தடை செய்யப்பட்ட செல்போன், கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் சிறை வளாகத்திற்குள் எப்படி கொண்டு செல்லப்படுகிறது என உயர்நீதிமன்றம் கேள்வி. போதைப் பொருள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சிறைத்துறை டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி பலியான வழக்கை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்ற கோரி உயிரிழந்த சிறுமியின் தந்தை மனு. போலீசார் முறையாக விசாரணை நடத்தவில்லை என சிறுமியின் தந்தை அளித்த மனு மீதான விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதி ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கஞ்சா போதையில் பள்ளி மாணவியை தாக்கி தங்கச் செயினை பறித்து சென்ற இளைஞர்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மாணவியின் குடும்பத்தினருடன் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக வெறிச் செயல். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த காமுகன் போக்சோவில் சிக்கினார். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரத்திற்காக பாலியல் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை என சட்ட திருத்தம் மட்டும் செய்துவிட்டு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 4 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளித்த தனியார் நிறுவன காவலாளி போக்சோவில் சிக்கினார். தீய சக்தி திமுக அரசு பாலியல் குற்றங்களையும் குற்றவாளிகளையும் மெத்தன போக்குடன் கையாளுவதால் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து பிஞ்சு குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத அவல நிலை நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் தாக்கப்பட்டதால் பரபரப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் பெண்ணிற்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே காவல்துறையினருடன் கட்ட பஞ்சாயத்து செய்ய சென்ற இடத்தில் முன்விரோதம் காரணமாக மணிகண்டன் என்பவர் வெட்டி படுகொலை. காவல்துறையின் கண் முன்னே கொலை அரங்கேறியதாக கூறி பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு.
திண்டுக்கல் அருகே முன்விரோதம் காரணமாக கூலி தொழிலாளி கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என பொதுமக்கள் வேதனை. ஸ்டாலின் அரசு போதையை ஒழிக்கிறேன் என வெட்டி விளம்பரம் செய்து வரும் நிலையில் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தடுக்க களத்தில் இறங்கி போராடிய வினோத்குமார் என்பவர் 8 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்ட அவலம். கஞ்சா விற்பனையை தடுக்க காவல்துறையின் உதவியை நாடியவரை கொலையாளிகளுக்கு காட்டிக் கொடுத்த அந்த சார் யார் என விடியா திமுக அரசின் ஏவல் துறைக்கு மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளம் அருகே கஞ்சா போதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக பள்ளி மாணவர்கள் 3 எரித்து கொலை. பள்ளி மாணவர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையானதும் கொலை செய்யப்பட்டதுமே ஸ்டாலினின் 4 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகம் நாசமானதற்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பெண்ணை ஓட ஓட விரட்டி இரும்பு ராடால் அடித்தே கொன்ற மதுபோதை ஆசாமி. பெண்களின் பாதுகாப்பு குறித்து வாய்ப்பந்தல் மட்டுமே போட்டு வரும் ஸ்டாலின் அரசு செயலில் வேகம் காட்டாததால் நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் அவலம். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் தேக்கத்தால் மக்கள் மூக்கை மூடிக்கொண்டும் நோய் தொற்று அச்சத்திலும் பயணிக்க வேண்டிய அவல நிலை. உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று வெற்று விளம்பரம் மட்டுமே செய்யும் திராவிட மாடல் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையையே பேருந்து நிலையத்தின் நிலை காட்டுவதாக மக்கள் கடும் விமர்சனம். நிதியும் இல்லாமல் நிர்வாக திறனும் இல்லாமல் அல்லல்படும் அண்ணா பல்கலைக்கழகம் நிதி மேலாண்மை மேல்படிப்பு என விளம்பரத்திற்காக ஒரு புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தும் அவலம். மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்காமல் வீண் விளம்பரம் செய்வதால் என்ன பலன் என மக்கள் கேள்வி. திறனற்ற திராவிட மாடலும் ஆளுநரும் மக்களை திசை திருப்பி துணைவேந்தர்களை நியமிக்காமல் தமிழக மாணவர்களின் வாழ்வோடு விளையாடி வரும் நிலையில் குட்டு வைத்த உச்சநீதிமன்றம். தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான பிரச்சினைக்கு அடுத்த விசாரணை தேதிக்குள் தீர்வு காணாவிட்டால் நீதிமன்றமே தீர்க்கும் என உச்சநீதிமன்றம் காட்டம். நாட்டில் பல்வேறு தேர்வுகள் இணைய வழியில் நடத்தப்படும் நிலையில் இந்த ஆண்டும் நீட் தேர்வு பேனா பேப்பர் முறையில் நடைபெறும் என அறிவித்த தேசிய தேர்வு முகமை. ஆண்டுதோறும் பல்வேறு குளறுபடிகள் நடக்கும் நிலையில் நீட் தேர்வை ஏன் இணைய வழியில் நடத்தக்கூடாது என கேள்வி எழுப்பும் மக்கள் நீட் தேர்வின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விக்குறியாகி இருப்பதாக வேதனை. ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே பேருந்து விபத்துக்குள்ளானதில் தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக பலி. திருப்பதி சென்றுவிட்டு திருச்சி திரும்பிய நிலையில் கோர விபத்தில் சிக்கிக் கொண்டதால் சோகம். சபரிமலையில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சர்வ பாக்கியங்களையும் தரும் படி பூஜை. முன்பதிவு செய்த திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் பணிகளை துவங்காமல் காலதாமதம் செய்வதால் பொதுமக்கள் கடும் அவதி. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் கலராக விளம்பரம் செய்து கொள்ளவும் மேடையில் வாய்ப்பந்தல் போடவும் மட்டுமே திட்டங்கள் தீட்டப்படுவதாக மக்கள் ஆத்திரம். அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸ் தனது ப்ளூ ஆரிஜின் என்ற விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் சோதனை முயற்சியாக செலுத்திய ராக்கெட் வெற்றிகரமாக சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தம். ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்துக்கு எலான் மஸ்க் தவிர உலக நாடுகளின் தலைவர்கள் விஞ்ஞானிகள் பலரும் வாழ்த்து.